நண்பர்கள் எல்லோருக்குமே என்னுடைய இனிய மாலை வணக்கம். முதலில் நம் எல்லோருக்கும் குருவான இந்த தியான பாதையை வழங்கிய திரு பிரம்மர்ஷி பிதாமக சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும், ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும், என் பெற்றோர்களுக்கும், ஒவ்வொரு முறையும் எனக்கு தவறாமல் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கும் திரு மகாவதார் பாபா குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம ஒரு புதுமையான ஒரு புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை பத்தி நாம் இது தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம PSSM சொல்லப்பட்டதுதான். ஆனா இது வெளிநாட்டிலிருந்து சொன்னவங்க அது என்ன சொன்னாங்கன்றது, இந்த டோல்டெக் என்றது என்ன, அக்ரிமெண்ட்ஸ் என்ன, ப்ராமிசஸ் நமக்கு தெரியும். அது என்னன்றது இன்னைக்கு நாம பார்க்கலாம். இந்த டோல்டெக் அக்ரிமெண்ட்ஸ் என்றது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மிக சிறிய அறிவாளிகரான டோல்டெக் மக்கள் அமெரிக்கால சவுத் மெக்சிகோ என்ற நாட்டில் மிக பிரசித்தி பெற்றவங்க இந்த டோல்டெக் மக்கள் என்றவங்க. அது ஒரு ஜாதி. டோல்டெக் என்றது மெக்சிகோ நாட்டில வசித்து வந்துட்டு இருப்பாங்க. இவர்களை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்கள், குருமார்கள் இவங்களை ஒரு நாட்டுக்கு சேர்ந்தவங்களா, ஒரு மதத்துக்கு சேர்ந்தவங்களான்னுட்டு யாராலையும் சொல்ல முடியல. இவங்க மிக மிக அறிவாளிகள். இவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த டோல்டெக் என்றது. மெக்சிகோ, சவுத் மெக்சிகோ நாட்டில தியோட்டிகான் என்ற ஒரு இடத்துல நகுவால்ஸ் என்ற மாஸ்டர்ஸுடன் இருப்பாங்க. இந்த இடத்தை அவங்க எப்படி பாதுகாப்புறாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே மனிதர்களாக நாம கடவுளாக மாறும் இடம் என்று அவங்க நம்புவாங்க. எப்படி மனிதர்களான நாம கடவுளாக மாறும் நிலை என்றது அந்த இடத்திலேதான் வருகிறது என்று அந்த ஞானம் பெற்ற மக்கள் நினைப்பாங்க. ஆனா இவங்க அது எப்படி மனிதன் போய் கடவுளாக மாறும் என்ற இந்த நிலையை அவங்க ரொம்ப வருஷங்கள் யாருக்குமே சொல்லாம அந்த ஞானத்தை மூடி மறைச்சு வச்சிருந்தாங்க. என்னது, இந்த 4 அக்ரிமெண்ட்ஸையும் சொல்ல போற இந்த 4 டோல்டெக் அக்ரிமெண்ட்ஸையும் இந்த மக்கள் யாருக்குமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னவென்றால், இது தவறாம புரிஞ்சுக்கிட்டு இதனுடைய ஞானத்தை வெளியில மனிதர்களுக்கு விட்டுட்டாங்கன்னா அது ரொம்ப ஆபத்துக்கு ஆளாயிடும் அப்படின்னுட்டு அது சொல்லாம இருந்தாங்க. ஆனா ரொம்ப அதிர்ஷ்ட காலமாக சில குருமார்கள் இந்த டோல்டெக் ஞானத்தை வம்ச பாரம்பரியமா தெரிந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. சில வருடங்களுக்கு முன்பு ரகசியமா வச்சிருந்த இந்த ஞானத்தை ஈகிள் நைட்ஸ் என்ற பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த டான் மிகேல் ரூயிஸ் என்றவர் தான் இந்த புத்தகம் எழுதினாரு. அவங்க இந்த ஈகிள் நைட் என்ற வம்சத்திலிருந்து வந்தவங்க. அவரின் மூலமாகத்தான் இப்ப இந்த டோல்டெக் ஞானம் என்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிஞ்சது. இப்ப எப்படி நாம் எல்லாருமே PSSMல கௌதம புத்தரால் எழுதப்பட்ட அனாபான சதியை திரு பிரம்மர்ஷி பத்ரிஜின் மூலமாக சுவாசத்தின் மேல் கவனம் என்று எப்படி தெரிஞ்சிட்டு இருக்கோமோ, அதன் போலவே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இந்த டோல்டெக் ஞானத்தை இந்த டோல்டெக் மக்கள்ல இருந்து இந்த ஈகிள் நைட்ஸ் என்றவரு டான் ரூயில் மைக்கேல் என்றவங்க தான் மேயிஸ் என்றவர் மூலமா தான் நாம இந்த டோல்டெக் ஞானத்தை தெரிந்து கொள்றோம். இதனை புரிந்து கொள்வதற்கு நிறைய அன்பு, ஒரு மனதிலே ஒரு ஆழமான ஒரு கருணை, பாசத்தோடு நாம இருக்கோம். இதுல முதல் நிலை என்னவென்றால், இதுல முதல் நிலைமை என்னவென்றால், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னவென்றால், நம்மளுடைய வாக்கு. இதுல 4 ரூல்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, 4 அக்ரிமெண்ட்ஸ், டோல்டெக் 4 அக்ரிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் உங்க வாக்கு என்றது சுத்தமாக இருக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். அது நீங்க குறிச்சுக்கிங்க. இந்த 4 இதையும் நான் எழுதுறேன். நீங்க முதல் அக்ரிமெண்டை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் என்றால், இதனை நீங்க ஆசரணையில் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இது என்னது, நம் பேச்சு என்றது மிக மிக சுத்தமாக தெளிவாக சத்தியத்துடன் சேர்ந்து இருக்கணும். எப்போ உங்க வாக்கு என்றது இது ரொம்ப சக்திவந்தமானது. பேச்சு என்றது இந்த பூகிரகத்துல எந்த ஜீவராசிக்குமே கடவுள் பேசுற தன்மை கொடுக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் பேசுற தன்மை கொடுத்திருக்கார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பேச்சு கிடையாது மனிதனுக்கு. வெறும் சவுண்டு மட்டும்தான் இருந்தது. அப்ப பேச்சுன்றதே கிடையாது. அதுக்கப்புறமா தான் மனிதனில வளர்ச்சி வர வர
இந்த பேச்சு என்ற ஞானத்தை மனிதன் பெற்றான். இந்த பேச்சு என்றது பேசுறதுக்கு இந்த நாக்குக்கு மிக பெரிய சக்தி உண்டு. இது ஒரு கத்திக்கு இரண்டு பக்கமே எப்படி கூர்மை என்றது இருக்கோ, அதன் போல இந்த நாக்கு கூட ரொம்ப கூர்மைப்பட்டது. எப்படிப்பட்ட அப்படி பேசவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஆழ்ந்தா சிந்திச்சு யோசனையுடன் செய்ய வேண்டிய விஷயம். இப்ப நீங்க இந்த பேச்சினால ஒரு அற்புதமான ஒரு கலையை உருவாக்க முடியும். ஒரு அற்புதமான கனவை உருவாக்க முடியும். அதுவே உங்க பேச்சினால மத்தவங்களுடைய கனவையை கூட உங்களால நாசனம் பண்ண முடியும். இது எல்லாமே இருக்கிறது உங்க பேச்சினால தான். அதனால பேச்சு என்றது எவ்வளவு சக்தி வேணா ஒருத்தரின் வாழ்க்கையே மாற்ற முடியும். இல்லைன்னா நாம பேசுற பேச்சினால உலகத்துல இருக்கிற மக்களை எல்லாரையும் கூட பாழாக்கிடுவோம். அது உதாரணம் என்ன? அப்ப ஜெர்மனியில வாழ்ந்து வந்துன்ற ஹிட்லர். ஹிட்லர் எப்படிப்பட்டவன்? எல்லாரும் சாசித்தான். தான் பேசினதுதான் கரெக்ட், தன் பேச்சுதான் எல்லாரும் கேட்கணும் என்று அவர் பயங்கரமா வார்த்தைகளை, கடோரமான வார்த்தைகளோட மனிதர்களை ஹிம்சைக்கு ஆளாக்கி நமக்கு உலகத்திலே செகண்ட் வேர்ல்டு வார் என்றது வர்றதுக்கு காரணமானார். அதே காரணம் என்ன? ஹிட்லருடைய பேச்சு. அவர் தன் வார்த்தைகளை நன்முறையாக அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அது இந்த வேர்ல்டு வாரே நமக்கு வந்திருக்கார். இரண்டாவது போர். அவரு தன்னுடைய வார்த்தைகளை மிக கொடூரமாக மக்களிடம் சென்று போனதுனாலதான் அந்த போர் என்றது நடந்து நிறைய எத்தனையோ நம்ம போல மனுஷாளுங்கள்லாம் அங்க இறந்து போனாங்க. அதனால நாம ஒரு வார்த்தையில மந்திரமும் பண்ணலாம். இது நல்ல வார்த்தையில பேசினா அது கேட்கறதுக்கு மேஜிக் மாதிரி இருக்கும். அதுவே நம்ம கெட்ட வார்த்தைகள்ல பேசினா அது பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கும். பிளாக் மேஜிக்னா என்ன தெரியும் உங்களுக்கு? அது நல்ல விஷயத்துக்கு ஆப்போசிட்ன்றது பிளாக் மேஜிக். அதனால ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாந்திரிகன் தான். மாந்திரிகனாக என்ன? அவன் தன்னுடைய வார்த்தைகளினால மத்தவங்களையும் வசமும் படுத்திக்க முடியும். சில பேரை அவன் தன் வார்த்தைகளில கட்டுப்படுத்தி வச்சிடுவான். இது எல்லாமே எப்படி நடக்கிறது என்றால் தன் வார்த்தையினால பேசுற தன்மை இருக்கு. அதனால உங்க வார்த்தை என்றது எப்போதுமே தோஷம் என்று இல்லாமல் இருக்கணும். ஒரு வார்த்தை பேசுறது அப்புறமா நான் அது சொல்லவே இல்லைன்றதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது அப்படியே ஆழமா அது பகிர்ந்து விடும். இப்ப நம்ம காலத்துல எல்லாம் நம்ம பெரியவங்க எல்லாம் நம்மளை வளர்க்கும் போது எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுல என்ன, அவனுக்கு இவரு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது, இவனுக்கு படிப்புல சரியா சக்சஸ் ஆகல, அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது என்று மத்தவங்களோட அது ஏதோ பெருமையா நம்ம வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களோட எல்லாம் தன் பிள்ளைங்களை பத்தி சொல்லுவாங்க. இது கேட்க கேட்க நம்ம மனசுல என்ன ஆயிடும்? உண்மையிலே நான் ஒரு முட்டாள் போல் இருக்கு, நம்ம அம்மா அப்பா நமக்கு எதுவுமே படிப்பே வராது, இவன் எதுக்குமே உதவ மாட்டான் அப்படின்னுட்டு நினைக்கிறாங்களே. நிஜமாகவே நான் அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே ரொம்ப தாழப்பட்டவனான்னுட்டுன்னு அவங்க மனசுல இந்த மனப்பான்மையில வள ஆரம்பிச்சிடுவாங்க. அங்க எந்த தவறு அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி கூட இந்த பெரியவங்க சொன்ன வார்த்தையினால அது அப்படியே உள்ளுக்குள்ள அது உங்களுக்கு கெட்டு போயிட்டு இருக்கு. அதனால நாம பேசும்போது என்ன பேசுறோம், அந்த வார்த்தைகளோட பலன் என்றது மத்த மனுஷாளுங்க மேல எவ்வளவு இது காட்டுது, அந்த பிரபாவம் என்றது நாம பேசணும். அதனால நம்ம வார்த்தை எப்போதுமே தோஷரகிதமாக இருக்கணும்ன்றது நாம புரிஞ்சுக்கணும். இனி இந்த சக்தியை நீங்க சரியா உபயோகிக்காமல் இருந்ததுனால உங்க வாக்கு என்றது நீங்க மத்தவங்க மேல அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்கிறதுக்காகத்தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அது இல்லாம நீங்க தப்பான விஷயத்துல பூந்து பேசுறதுனால உங்க வாக்குன்றது சுத்தம் இல்லைன்றது நமக்கு தெரிய வருது. இது கடவுளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சக்திவந்தமான ஒரு காணிக்கை. அதனால நாம இதனை பற்றி நாம புரிஞ்சுக்கிட்டு எப்படி எந்த இடத்துல யாரிடம் பேசும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளியில விடணும், நம்ம வாக்கை நம்ம எவ்வளவு தோஷம் இல்லாமல் மத்தவங்க அதுல குற்றம் சாட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அதனை நாம பாத்திக்கணும் என்று நாம இருக்கணும். காலையில எழுந்திரிச்சதுமே நாம என்ன வீட்டு வேலைகள் பண்ணிக்கிறோம், எல்லாரிடமே சொல்லும் போது மத்தவங்களை எதுவுமே தப்பு என்றது நாம யாரையுமே அவங்கவுங்க டேஸ்ட் யார் எப்படி இப்படி என்னென்ன வேலைகள் செஞ்சுக்கிறாங்களோ அதனை பத்தி நாம போகணுமே தவிர, உனக்கு எப்ப பார்த்தாலுமே ட்ரெஸ்ஸிங் மேலதான் டைம் எல்லாம் நீ வேஸ்ட் பண்ற, படிக்கிறது கிடையாது, நீ எதுக்குமே உதவ மாட்டே அப்படின்னுட்டு பசங்களை எப்போதுமே நம்ம வாயால
சொல்லவே கூடாது. அது போக போக என்னதுன்னா, அந்த குழந்தையின் மனசுல ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி ஆயிடும். அம்மா என்னை எப்போதுமே இஷ்டப்பட மாட்டாங்க. என்னை எப்போதுமே அம்மா சத்தம் பண்ணுவாங்க. அப்படி அம்மாவுக்கு நான்னா இஷ்டம் இல்ல போல இருக்கு. இப்படி போன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நம்மளோட அபிப்பிராயங்களை பேசும்போது ஆற அமர யோசிச்சு நாம 4 பேர் முன்னால பேசணும் என்று தெரிஞ்சுக்கணும். இப்ப மனிதனின் ஒரு மூளை என்றது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியானா, நாம சொல்ற இந்த வார்த்தைகள்ன்றது ஒரு வைரஸ் மாதிரி பரவி, அது எல்லாமே வைரஸ் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? எந்த கேட்ஜெட்டுமே கெட்டு போகும். அதன் போலத்தான் நமக்கு குடுத்திருக்கிற இந்த அற்புதமான ஒரு கம்ப்யூட்டர் கண்ண அதிகமான இந்த பிரெயின்ன்றது நம்ம வார்த்தைகளை எப்படி காப்பாத்திக்கணும்ன்றது நாம புரிஞ்சுக்கணும். அதனால வார்த்தையை பேசும்போது அழவோடு, அன்போடு, நிதானமா, தோஷ ரகிதம் இல்லாமல் பேசணும் என்று இதுல சொல்லியிருக்காங்க. இனி 2வது ஒப்பந்தம். ஒப்பந்தம் என்னன்னா ப்ராமிஸ் இங்கிலீஷ்ல. நாங்க ஒப்பந்தங்கள் டோல்டாக் நாங்க ஒப்பந்தங்கள 2வது ஒப்பந்தம். நீங்க யாரு எப்போ எது சொன்னாலும் கூட அதனை பர்சனலா உங்க லைஃப்ல எடுத்துக்க கூடாது. உங்க சுத்தி என்ன நடந்தாலும் சரி, நீங்க அதனை என்னை பத்தி தான் நடந்திருக்கு. அது எனக்கு தான் அவங்க சொல்றாங்க என்று நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டனால மட்டும்தான் அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த ஒரு பாய்சன் என்ற அந்த பாவனை உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைந்து உங்க வாழ்க்கையே நாசமாக்கிவிடும். நீங்க நரகத்துக்குள்ள போயிட மாதிரி என்ற போல ஒரு நினைவிலே நீங்க போய் விடுவீங்க. அதனால இந்த வரப்போற இன்னும் 2 ஒப்பந்தங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, முக்கியமா நீங்க இதனை தெரிஞ்சுக்கணும். எதனையுமே நான் பர்சனலா எடுத்துக்க மாட்டேன். ஒவ்வொரு மனிதனும் இந்த எந்த விஷயத்தையும் கூட தன்னோட ஆஹ் பர்சனலா எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னவென்றா, அவனு சில விஷயங்களில தன்னை அறியாமலேயே சிக்கிக்கிறான். யார் என்ன சொன்னாலும் இது என்னாலதான் வந்தது இந்த பிரச்சனைன்றது நினைப்பாங்க. நாம எது பர்சனலா எடுத்துக்கும் போது நீங்க உங்களுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இப்படி போன்ற ஒரு நம்பிக்கைகளை நீங்க காப்பாத்திக்கணும்னுட்டு உங்களுக்குள்ளே நீங்களே நிறைய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுல உங்களால சில விஷயங்களோட பெரிய பூத கண்ணாடியில பார்த்து பெருசு பண்ணிக்குவீங்க. அங்க ஒண்ணுமே இருக்காது உயிர் பார்க்கும் போனா. ஆனா உங்க வார்த்தையை நீங்க ரைட்டுன்னு சொல்ல வச்சுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே உங்க தலைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்துல நீங்க உங்களை அறியாமலே எல்லாமே எனக்காக தான் சொன்னாங்க, என்னை பத்தி தான் சொல்றாங்க, என்னை பத்தி தான் பேசிக்கிறாங்க, எவ்ரிதிங் உங்களுக்குள்ளேயே நீங்க டிசைட் பண்ணி நீங்களா ஒரு அதனை பர்சனலா எடுத்துக்கிட்டு உங்க லைஃபையே நீங்க ஸ்பாயில் பண்ணிக்குவீங்க. அது எப்போதும். ஆனா நாம என்ன தெரிஞ்சுக்கணும், யாரு என்ன சொன்னாலும் கூட எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் பாதர் அப்படின்னுட்டு நினைக்கணும். நீங்க எதுவுமே கூட உங்க பர்சனலா லைஃப்ல எடுத்துக்கூடாது. யாராவது உங்க மூஞ்சி மேலேயே நீ நல்லவன் இல்லை, நீ கெட்டவன்னு சொன்னாலும் கூட போடா நீ என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் என்றது எனக்கு என்னன்னு தெரியும், நீ சொல்லிதான் நான் கெட்டவனா நல்லவனான்னு சர்டிபிகேட் எனக்கு தேவையில்லை. ஐ நோ வாட் ஐ ஆம் என்ற மாதிரி நீங்க எதுவுமே மனசுக்குள்ள எடுத்துக்காம இருக்கு. அதுவே யாராவது ஒருத்தன் பார்த்து நீ கெட்டவனா நம்ம கூலி குமர, ஐயோ அவனை இப்படி சொல்லிட்டானே உண்மையிலே நான் கெட்டவனா, எனக்குள்ள ஒரு நல்ல விஷயமே இல்லையா அப்படின்னுட்டு நீங்க வேதனைப்பட ஆரம்பிச்சீங்க. அதுவே நீங்க அப்படியே வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்க சொந்த பர்சனாலிட்டி என்றது உங்களுக்கு நிற்கும். அதனால நாம எல்லோருமே நம்ம குணங்கள் எப்படின்னா, யாராவது சந்தோஷமா நாம பேசும்போது எல்லாரும் புகழ்ந்து பேசுவோம். அதுவே நமக்கு மனம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது கோபமா இருந்தாங்கன்னா நாம சத்தம் போடுவோம். நம்ம குழந்தைங்களே திட்டுவோம். நீ என்ன உயிர் வாங்குறதுக்கே நீ என்ன பிறந்திருக்க, என்னால முடியல உன்னோட அப்படின்னுட்டு என்னென்னமோ தகாத வார்த்தைகள் எல்லாமே நாம சொல்லுவோம். அதே நமக்கு ரொம்ப பாசம் இஷ்டம் வந்தா என் கண்ணே முத்தே அப்படின்னுட்டு நாமளே கொஞ்சுவோம். 2மே சொல்றது நாம தான். அது அந்த சந்தர்ப்பத்திலே நாம அப்படி நடந்துட்டு இருக்கோம். அதனால எது எப்படி வந்தாலும் கூட நீங்க எந்த விஷயத்தையுமே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பர்சனலா நீங்க எடுத்துக்கவே கூடாது. டேக்ஸ் திங்ஸ் லைட். இந்த மாதிரி ஒப்பந்தங்களை நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கு மனசுக்கு எப்போதும் கஷ்டம் இருக்காது, பயம் இருக்காது. இல்லைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ, இது என்னை பத்தி தான் நடக்கிறதா அப்படி என்ற பயங்களிலேயே நீங்க உங்க லைஃப் எல்லாம் நீங்க வீணாக்கிடுவாங்க. உங்களுக்கு எல்லா எமோஷன்ஸுமே உங்களுக்கு சுத்திக்கிட்டு இருக்கும். யார் 2 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசினா அவங்க என்ன பத்தியே பேசுறாங்க போல இருக்கு, என் முன்னால பேசாம பன்னால உட்கார்ந்து என்னமோ இவங்க ஆஹ்
கூட்டணி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே காசிப்ஸ். இது நினைச்சு நினைச்சு நீங்க வேதனை அடைவீங்க. அதனால மத்தவங்க யாரு என்ன சொன்னாலும், என்ன நினைச்சாலும், என்ன சிந்திச்சாலும் கூட அதனை பர்சனலா உங்க மனசுக்குள்ள எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நீங்க யார் என்று தெரியும். யூ ஆர் எ குட் பர்சன். யூ ஆர் எ நைஸ் பர்சன். ரொம்ப அற்புதம் நீங்க. யாருக்குள்ளே இல்லாத ஒரு குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள இருக்கு. அவங்க உங்களை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. மத்தவங்களுடைய அபிப்பிராயத்துல எனக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடு கிடையாது என்று நீங்க நினைக்கலாம். சில பேர் உங்களை கடவுள்னு சொல்லலாம், சில பேர் நீ அரக்கன் என்றும் சொல்லலாம். இது எல்லாமே அவங்க உங்க வாயில இருந்து வர்றது. அதனால நீங்க கடவுள்னு சொன்ன கடவுளாக மாற போறது கிடையாது. நீ ஒரு அரக்கன் என்றால் நீ அரக்கனாக மாறுறது கிடையாது. அவங்கவுங்க அபிப்பிராயம் தான். அதனை நீங்க உள் மனசுக்கு எடுத்துக்கவே கூடாது. அதனால மனம் என்றது நம்மளோட எப்போதுமே பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்கன்றது உங்க மனம் கேட்டுட்டு இருக்கோம். அதனால உங்க மனதுல எத்தனையோ உள் மனதுல இருந்து உங்களுக்கு தெரியாம சில கன்ஃபியூஷன்ல நீங்க இருக்கும்போது அங்கிருந்து சில தகவல்ன்றது உங்களால கேட்டுக்க முடியும். அதனால நீங்க எப்போதுமே யார் என்ன சொன்னாலும் எந்த விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தராம எப்போதுமே நீங்க செல்ஃப் டிஃபென்ஸோட கண்ட்ரோலா இருக்க கத்துக்கணும். இப்ப அது இல்லாம நீங்க எப்போதுமே எல்லாமே பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில சில சில மனிதர்களோட நீங்க ரொம்ப ரொம்ப விஷயங்களோட நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால யாரு என்ன சொன்னாலும் கூட என்னை பத்தி கிடையாது, யாரும் நீங்க என்ன பேசினா எனக்கு என்ன போச்சு அப்படின்னுட்டு இருக்கணும். அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு கோபம், ஒரு பொறாமை, ஒரு பகை உணர்ச்சி என்றது எல்லாமே மாயமா மறைஞ்சு போயிடும். அதுவும் இல்லாம உங்களுக்கு துக்கம் என்றதே இருக்காது. நீங்க யார் வார்த்தைகளும் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டா தானே வேதனை. அவன் என்னை பத்தி இப்படி சொல்லிட்டான்றது நீங்க மனசுல எடுத்துக்கிட்டா தானே கஷ்டப்படுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அது இல்லாம இருந்தா உங்களுக்கு எந்த கோபமும் கஷ்டமும் துக்கமும் எதுவுமே இருக்காது. அதனால இந்த 2வது ப்ராமிஸையும் நீங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கணும். இது இல்லை ஃபர்ஸ்ட் என்ன உங்க வார்த்தை தோஷம் இல்லாமல் இருக்கணும். 2வது எந்த விஷயத்துமே நான் ஆழமா என் சொந்தமா மனசுக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால யார் என்ன சொன்னாலும் எனக்கு வாழ்க்கையில பயம் ஒண்ணு இல்லை. என்னை பத்தி எனக்கு நீ சொன்னதுனால நான் கெட்டவன் ஆக போறது இல்ல. என் குவாலிட்டிஸ் என்னன்றது எனக்கு தெரியும் என்று நீங்க டேரா நீங்க வாழ கத்துக்கணும். அப்பதான் நீங்க இந்த நரகத்திலே விழாம இருப்பீங்க. இல்லைன்னா 10 பேர் 10 ரகமான வார்த்தைகள் சொல்லும் போது அதெல்லாம் தூக்கி மூளைக்குள்ள போட்டுக்கிட்டு ரொம்ப வேதனைப்படுவீங்க. அது இல்லாம இருக்கணும்னா டோன்ட் டேக் எனி திங் இன்டு த பர்சனல் இன்டு யுவர் லைஃப். ஃபர்ஸ்ட் அது நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 2 ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க வார்த்தையை சுத்தமா வச்சுக்கணும். யாரையும் அவதூறாவோ அனாவசியமா பேசக்கூடாது. 2வது எந்த விஷயம் யார் என்ன சொன்னாலும் யூ ஷுட் நாட் டேக் இன்டு த ரைட் ராயல் டு த யுவர் லைஃப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். இனி 3வது ப்ராமிஸ் என்ன நம்ம லைஃப்குள்ள எடுத்துக்கணும்னா யாரை பத்தியும் எந்த விஷயத்திலையுமோ கற்பனைகள் என்றது இருக்கவே கூடாது. கற்பனைகள் என்றது மனசுக்குள்ள செய்யக்கூடாது. இந்த மாதிரி கற்பனைகள் செய்யறதுனாலதான் நாம ரொம்ப ரொம்ப கஷ்டங்களுக்கு ஆளாகிறோம். அது என்னது எல்லா விஷயத்திலுமே நம்ம கற்பனை தான். அதனை பத்தி கற்பனைகள் பண்றது இல்லாமல் அந்த கற்பனையை பத்தி மத்தவங்களோட கதையா பேசிட்டு இருப்போம். அது நமக்கு எல்லா மனிதர்கள்கிட்டயும் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். அங்க நடக்கிறது என்னமோ அத்தனோண்டு இருந்தா பேசுறது என்னமோ இவ்வளவு பெருசு இருக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது சரி 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 இவ்வளவு பெருசாயிடும். இது எல்லாமே என்ன காரணம்? காசிப். அதுல இருக்கிற என்ன உண்மைன்றது என்னமோ ரொம்ப சின்னது இருக்கும். அங்க உண்மையே இருக்காது. நீங்களா கற்பனை. அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க, அங்க அது நடந்திருக்கும், இவங்க 2 பேருக்குமே ஒரு உறவிந்து இருக்கும் அப்படின்னுட்டு கற்பனை கற்பனை என்னென்னமோ அனாவசியமான கற்பனைகளோட நாம எல்லோருமே நம்ம வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு குழப்பத்துல நாம போட்டுக்குவோம். நாம எப்ப எது பார்க்கணும், எது தெரிஞ்சுக்கணும்ன்றது இருக்கிறோமோன்றது அதை பத்தி நாம கிரகிக்கிறது கிடையாது. அனாவசியமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு வாழ்க்கையில இந்த கனவுல நாம வாழ்ந்துட்டு இதுதான் நிஜம் என்று நாம நினைச்சிட்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நாம ஐயோ எப்படி நான் நினைச்சேன், அங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டேன் அப்படின்னுட்டு நாம ஃபீல் பண்ணுவோம். இப்ப பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப நாம நம்மள நல்ல ஏஜ்ல இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்து சந்திச்சாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து
சிரிச்சுக்கிட்டாங்கன்னா தூரத்துல இருந்து அதுக்குள்ளேயே பக்கத்துல இருக்கிறவங்க கற்பனை கட்டி விடுவாங்க, கதை கட்டிடுவாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் நேசிச்சுக்கிறாங்க, அவங்க 2 பேரும் இஷ்டப்படுறாங்க. அது எங்க போய் கொண்டு விடும்னா அவங்க கல்யாணம் வரையிலும் இவங்களா யோசிச்சுடுவாங்க. அங்க நடக்கிறது ஒண்ணுமே இருக்காது. அவங்க 2 பேருமே சும்மா ஒருத்தரை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பா. அது என்னடான்னா அவ்வளவு பெரிய ஒரு கற்பனை உலகத்துக்கு அது போய்விடும். ஆனா அங்க எதுவுமே இல்லாததுக்கு நம்ம மனசுக்குள்ளேயே நாம வேதனைப்பட ஆரம்பிச்சிடுவோம். அது இல்லாமல் கல்யாணம் ஆன பிறகு அந்த சாப்டர் அங்க முடிஞ்சு போயிடுச்சுன்னா, ஆஃப்டர் ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு, லைஃப்ல கல்யாணம் பண்ண பிறகு ஹஸ்பண்டோட அவரோட சந்தோஷமா நாம் இருக்கிறோமா இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் ஏன் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னுட்டு மனைவியை பத்தி கணவனோ, கணவனை பத்தி மனைவியோ எப்போதுமே எந்த உறவாகட்டும், ஐ மே டெல்லிங் ஒன்லி எக்ஸாம்பிள் ஃபார் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். இது மாதிரி நிறைய கல்யாணத்துக்கு முன்பு அவங்கள பத்தி நிறைய கற்பனையில ஒவ்வொரு மனிதனும் இருப்பா. என் மனைவி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அது எல்லாமே நடக்காது. இது அந்த குவாலிட்டிஸ் என் மனைவிக்குள்ள இருக்கும் இல்லைன்னும் போது நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால எதுவுமே கல்யாணத்துக்கு முன்பாகட்டும், தெரிஞ்சு கொள்ளாத முன்பு எந்த விஷயத்த பத்தியும் கற்பனையே பண்ணவே கூடாது. அது வெரி ராங் டெசிஷன். அதனால உங்க இல்லற வாழ்க்கை என்றதே ரொம்ப வேதனைக்கு ஆளாயிடும். மத்தவங்க சொல்றது என்னன்றது இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளேயே இது போன்ற ஒரு எண்ணங்களை கற்பனையை வச்சுட்டு நாம கஷ்டப்படுறது இல்லாம நம்ம வைஃப கூட நம்ம வார்த்தையினால கஷ்டப்படுவோம். நான் கல்யாணத்துக்கு முன்பு நீ இப்படி இருப்பேன்னு யோசிச்ச, நீ இந்த மாதிரி இருக்க, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ என்னோட அன்பா பழக தெரியல, உனக்கு எது உனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியல அப்படின்னுட்டுன்னு நாம அவங்கள பெண் பார்க்க போகும்போது இருக்கிற அந்த ஐடியாவை வேறு ஏதோ நினைச்சிட்டு ஆஃப்டர் மேரேஜ் நாம தவறா அவங்களை நிந்திக்க ஆரம்பிப்போம். அப்ப 2 பேருக்குள்ளயுமே ஒரு மனஸ்தாபம். அந்த இல்லற வாழ்க்கை என்றது எவ்வளவோ வேதனையோட முடியும். அது இல்லாமல் நாம எப்போதுமே மத்தவங்களை பத்தி தெரிஞ்சோ தெரியாம கூட யாரையுமே இப்படிதான் இருப்பாங்கன்றது ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. அதெல்லாம் கற்பனை. யார் எந்த குவாலிட்டிஸ்ல இருந்தாலும் கூட அப்படியே நாம எடுத்துக்க தெரிஞ்சுக்கணும். அவங்க எந்த முறையில இருக்காங்கன்றத பார்த்து அவங்கள அப்படியே அவங்க கோபக்காரகரா இருந்தாலும் பரவாயில்ல, இஸ் மை ஹஸ்பண்ட். நல்ல அன்பு மனுஷனா, ஓகே, ஹி இஸ் மைன். மனைவியை பத்தி புருஷனை பற்றி மனைவியோ யார் எந்த உறவுல எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே நாம ஏத்துக்கிறது தான் நல்ல பழக்கமே தவிர, இல்லாத விஷயத்துக்கு கற்பனை செய்து உங்களை நீங்க மனசுல ரொம்ப வேதனைக்கு நாம போகவே கூடாது என்று சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்திலுமே, நாட் ஓன்லி வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலின்னு கிடையாது, எந்த விஷயத்திலுமே நீங்கள் தவறான கற்பனைகளுக்கு போகவே கூடாது. அன்பு பாசத்தோட எல்லாருடமே நாம இருக்க கத்திக்கணும். ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்துக்கு நாமளா ஒண்ணுமே இல்லாததுக்கு அதுக்கு முகமூடி போட்டு விட்டு அதுல நான் எல்லா இருக்கேன்னா என்றது புரிஞ்சுக்காம மத்தவங்களுக்கு அதுக்கு ஒரு உருவம் போட்டு விட்டு அந்த மேக்கப் கலைந்த பிறகு நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நினைக்கலன்றது எல்லாமே நீங்க செய்த ஒரு பெரிய தவறு. உங்க சொந்தத்திலையும் ஆகட்டும், உங்க தெரிஞ்சவங்களாகட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்க ஃபேமிலி ஆகட்டும், யாருடையும் கூட உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் என்றா எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்க எல்லாருடையும் அன்பு பாசத்தோட இருக்கணும் என்றால் கண்டிப்பாக நீங்க யாரையுமே இந்த மாதிரி கற்பனை பார்வையிலே பார்க்கவே கூடாது. இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்து அவங்கள நேசிச்சிக்கின்னா அது சில நாட்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பண்றது உடைஞ்சு போயிடும். யார் எப்படி இருந்தாலும் யதார்த்தமா ஏத்துக்க தெரிஞ்சுக்கணும். முன்கூடியே நீ இந்த அளவுக்கு நல்ல திறமசாலியா இருப்பேன்னுட்டு அனாவசரமான ஒரு கற்பனை உலகத்துல இருந்து ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் வந்த பிறகு அவங்களை வார்த்தையில ரொம்ப பேசுறதோ, நான் தவறா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ உனக்கு எதுக்குமே நீ லாய்க்கு இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வாயிலிருந்து வந்து ஒருத்தர் எந்த நேரத்திலையுமே ஆஹ் கீழ்த்தனமாக பேசிக்கவே கூடாது. இது எப்போதுமே இருக்காது. எந்த விதமான ஒளிமறைவு இல்லாம மனசுல இருக்கிறது இருக்கபடியே நீங்க டிசைட் பண்ணிக்கிட்டு அவங்களோட இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு ரொம்ப மேலுக்கு கொண்டு போகும்.
அதனால எந்த விஷயத்திலுமே நீங்க யாருடையுமே யாரை பத்தியுமே அனாவசரமான கற்பனைகள் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க நான் சொன்ன இந்த 3வது ப்ராமிஸ், ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்ன? உங்க வார்த்தையை, உங்க வாக்கு வாக்கு நீங்க எப்போதுமே பரிசுத்தமாக வச்சுக்கணும். யாரையுமே அவதூறாக பேசுறதோ, தப்பா நினைக்கிறதோ, கீழ்த்தனமா பேசுறதோ, இதெல்லாமே செய்யாம இருந்தீங்கன்னா உங்க வாக்குன்றது அவ்வளவு பலிக்கும். என்ன சொன்னாலும் கூட அந்த விதமான அற்புதமான செயல்களுக்கு உங்க வாக்குன்றது அங்க பலன் தரும். இனி 2வது நான் சொன்னது என்ன? எந்த விஷயத்தையுமே நீங்க பர்சனலா எடுத்துக்க கூடாது. உங்க பக்கத்திலே வந்து உங்க மூஞ்சிலேயே யாரு நீ ஏன் இப்படி பண்ணிருக்க, நீ இப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியவே தெரியாது, நீ நல்லவனே இல்லை அப்படின்னு யாரு சொன்னாலும் கூட சிரிச்சுட்டே நீ நல்லவன்னு எனக்கு சொன்னா என்ன, நீ சர்டிபிகேட் கொடுத்தான்னா கொடுக்காட்டு போனா எனக்கு ஒன்னும் பரவாயில்ல, வாட் ஐ ஆம் ஐ நோ, தட்ஸ் ஆல் அப்படின்னுட்டு நாம அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாம இருந்தா நீ யாரு என்னை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு வாக்குவாதத்துக்கு போகக்கூடாது. அனாவசியமான விஷயங்கள்ல தலையிடவே கூடாது. இது 2வது. இது 3வது நான் சொன்னது என்ன? கற்பனைகள் செய்யக்கூடாது. எதுவுமே அமர விசாரிச்சு தெரியாமல் இருந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கணுமே தவிர, ஒண்ணும் இல்லாததுக்கு நாமளா ஒரு கற்பனை கோட்டையை கட்டி நாமளும் சிக்கிக்க கூடாது, மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்றது 3rd ப்ராமிஸ். இனி 4th ப்ராமிஸ் வந்து என்ன? எந்த விஷயத்துமே நீ செய்யும் போது யூ டூ யுவர் லெவல் பெஸ்ட். அவ்வளவு தவிர எல்லாமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய முடியாத வேலையை கூட நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. மத்தவங்க வந்து உங்க ஆபீஸ் வேலையில இன்னைக்கு எனக்கு வெளியில போகணும், என்னோட ஒர்க்கு கூட நீ கொஞ்சம் பண்ணி கொடுன்னா உங்களாலேயே முடியல, உங்களதான் இன்னும் பெண்டிங் இருக்கு, என்னமோ பெருமைக்காக அந்த ஒர்க்கையும் மேல தலைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. இது ஸ்மால் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஏன் சொல்றேன்னா, நானு இந்த 4வது ஒப்பந்தத்தினால நீங்க யாரும் முன்னாலேயுமே எப்போதுமே தலை குனிஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால நீங்க ஆனந்தமா உங்களால முடிஞ்ச வரையிலும் நான் பண்றேன், என்னோட ஒர்க்கு நான் பண்றேன், எனக்கு டைம் இருக்கும் போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்காக நான் கண்டிப்பாக உன் வேலை நான் செய்வேன்ன்றது இழுத்து தலையில போட்டுக்க கூடாது. இப்ப கடன் விஷயம் கூட பாருங்க. உங்க ஃப்ரெண்டே நினைச்சுக்கீங்க, கடன் கேட்டு வராங்க, அந்த அளவுக்கு பணம் உங்ககிட்ட இல்ல, நீங்க சரியா பிராங்கா சொல்லிடணும், என்கிட்ட அவனுக்கு உதவி பண்ணணும் தான் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது சொல்லணுமே தவிர, மத்தவங்க கிட்ட கடன் கேட்டு கொடுக்கறது, ஷூரிட்டி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒப்பந்தத்துக்கு போகவே கூடாது. இட்ஸ் வெரி பேட். இதனால நாளைக்கு அவன் பணம் கட்டலைன்னா நீங்க தான் சிக்கல மாட்டிக்குவீங்க. அதனால இருந்தா கொடுங்க, இல்லாட்டு போனா ஐம் சாரி அப்படின்னு சொல்லிடணும். அது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை நீங்க எப்போதுமே யாருக்கிட்ட கூட உங்களால முடியுமா ஹெல்ப் பண்ணுங்க. சமையல் வேலை ஆகட்டும், ஆபீஸ் வேலை ஆகட்டும், வீட்டு வேலையாகட்டும், பர்சனல் திங்ஸ் ஆகட்டும், எதுவுமே நீங்க இந்த மாதிரி பிராங்கா இருங்க கத்திக்கணும். மனசுக்குள்ள ஒண்ணு பேச்சுக்குள்ள ஒண்ணு இருக்கவே கூடாது. முடிஞ்சா முடியும், பண்ணுவேன்னு சொல்லணும். மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்ட வார்த்தைகள்ல சரின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு நீங்க அவங்க போன பிறகு நீங்க அவதிப்படக்கூடாது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் என்றது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க இந்த ஒப்பந்தங்களை எப்போதுமே உங்க வீட்டுல எங்கேயாவது ஹால்லயோ, ஃப்ரிட்ஜு கிட்டயோ, படிக்கிற டேபிள் கிட்டயோ இந்த 4 ஒப்பந்தங்களும் எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி வரும்போது போகும்போது எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க மனசுக்குள்ள அது நல்லா ஓடிண்டே இருக்கும். நீங்க எந்த வேலை செய்தாலும் கூட குவாலிட்டியாக செய்யணும். மத்தவங்க கிட்ட ஒரு பேச்சு வாங்காம இருக்கணும். வாழ்க்கையில கூட எந்த நிலையில கூட நீங்க ஒரு மேல் நோக்கத்துல இருக்கணுமே தவிர கீழுக்கு வரா மாதிரி என்றது நடந்துக்கவே கூடாது. சக்தி உங்களோட லெவல் பெஸ்ட்ன்னு என்னன்னா, நீங்க ஒரு குடும்பத்துக்காகட்டும், ஆபீஸுக்காகட்டும் எதுவுமே நீங்க உங்க அளவுக்கு மிஞ்சி நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க ஹெல்த் ஸ்பால் ஆயிடும். அதனால எப்போதுமே நீங்க ஜென்ஸ்ன்றவங்க ஆபீஸ்க்கு லேடிஸ் போறவங்க எதுக்காக போறாங்க? 4 ரூபாய் சம்பாதிச்சுட்டு ஃபேமிலியை காப்பாத்துக்கணுன்றதுக்காகத்தான் நாம எல்லோருமே ஆபீஸ்க்கு போறோம். அங்க போன பிறகு எப்பாவது எந்த விஷயத்துல கஷ்டம் வந்தாலும் கூட உங்களால முடியலன்னா அது வெளிப்படையா நீங்க சொல்ல கத்தீங்களாதான் உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ்ன்றது இருக்கும். அது இல்லாம
எல்லாத்துக்காகவும் நீங்க தலை குனிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தன் ஒரு வேலை சொல்லுவான், நாளைக்கு இன்னொருத்தன் வந்து நேத்து அவனுக்கு பண்ணி வச்சுட்டு, இன்னைக்கு என் வேலையும் பண்ணி விடுன்னு உங்க தலையில எல்லா வேலையும் போட ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால நீங்க முடியலன்னா முடியல. ஐம் சாரி அப்படின்ட்டுன்னு ஃப்ராங்கா சொல்ல கத்துக்கணும். இந்த மாதிரி செய்றது எனக்கு போதும். எனக்கு எல்லாத்துமே இது இழுத்து தலையில போட்டுக்கணுன்றது எனக்கு கிடையாது. அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இப்படி இருந்தா மட்டும் தான் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். மத்தவங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவே தேவையில்ல. எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. எந்த விஷயத்திலுமே பி ஃபிராங்க் ஆல்வேஸ். மத்தவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னுட்டு நீங்க இப்ப கஷ்டப்பட தேவையில்லை. அதனால உங்களை நீங்க காப்பாத்திக்கீங்க. உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நீங்க காப்பாத்திக்கீங்க. மத்தவங்க முன்னால நீங்க தலை நிமிர்ந்து நிக்கணும்னா, எப்போதுமே இந்த 4 குவாலிட்டிஸை நீங்க வளர்த்திக்கணும். உங்க பேச்சு சுத்தமா இருக்கணும். நீங்க எப்போது எதுவுமே பெர்சனலா எடுத்துக்காதீங்க. கற்பனை உலகத்துல வாழாதீங்க. உங்க லெவலுக்கு தாண்டி எதிலுமே நீங்க கஷ்டப்படாதீங்க. இந்த 4 பிரின்சிபல்ஸ் உங்க லைஃப்ல நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, நீங்க எதிலுமே நீங்க இந்த வாழ்க்கையில திரும்பி பார்த்துட்டு ஒரு நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்வேஸ் யுவர் லைஃப் வில் பி தி பெஸ்ட் அப்படின்னுட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ன்றது இந்த 4 விஷயங்கள நீங்க கடைபிடிச்சுட்டு, அ நீங்க நடந்துகிட்டீங்கன்னா, இந்த டோல்டெக் ஞானம்ன்றது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா தோஷரகிதமான வாழ்றது ரொம்ப கஷ்டம். நாம சில நேரத்துல ஆ மத்தவங்களுக்காக பொய் சொல்ல வேண்டியது வரும். மனசுல நெனைப்போம். தப்புன்னு. ஆனா நாம நடைமுறையில காட்டுறது ரொம்ப கஷ்டம். கற்பனை பண்ணிட்டு இருப்போம். ஆ எல்லார் முன்னாலயும் பெருமைக்காக நான் செஞ்சுடுவேன்னுட்டு வீராப்பா பேசுறது பண்ணுவோம். இது எல்லாமே கூடாது. நம்மளை நாம எப்போதுமே இந்த 4 அக்ரிமென்ட்டுக்கும் உடன்பாடோட இருந்து நாம செயல் பண்ண கத்துக்கணும். அப்பதான் ஆன்மீகத்துல நம்மளால முன்னுக்கு போக முடியும். யாருமே இந்த 4 ஆ ப்ராமிசஸ மறந்து போகாம எழுதி வச்சுக்கங்க. கூடிய மட்டும் இதிலே நாம ஸ்டிக் ஆன் ஆகுறதுக்கு நாம ட்ரை பண்ணலாம். தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.